வாங்க கிச்சன் டூர் பார்க்கலாம். ஆடி 18க்காக ஆல்ரெடி க்ளீனாக இருக்கிற கிச்சனை இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வீட்டில் கரப்பான்பூச்சி ப்ராப்ளம் இந்த ஏரியாவே அப்படி தான் இருக்குங்கிறனால வந்துட்டு கோடு போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி பிள்ளைங்க அதை டச் பண்ண மாட்டாங்க. கூட இப்படி தான் இதில் தான் இப்படி தான் எடுப்பாங்க. அதனால் வந்துட்டு அதை டச் பண்ண சான்ஸ் கிடையாது. ரீசெண்டாக இந்த ஒரு ஃப்ரூட் வாங்கினோம். இது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல. நான் அப்புறமேட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு பிச்சு காட்டுறேன். அப்புறம் என் சின்ன பொண்ணுக்கு இந்த ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக விட இதை பற்றின செய்தி ஒன்று பார்த்தேன். ஆனால் நான் பார்த்து பத்திரமா தான் எடுத்து கொடுக்குறேன். கொட்டையில் எடுத்து கொடுத்துட்டு தான் தோல் அந்த மேலே இருக்கிற சதையை மட்டும் கொடுப்போம், சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் தண்ணி கடை வச்சுருக்கோம். அப்புறம் பாத்திரம் கழுவுனதுக்கு இது ஒரு ஐடியா உங்களுக்கு சில பேர்த்துக்கு என்னென்னா, அடியில் துணி வச்சு நீங்கள் புழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று வாங்கி வச்சுட்டு ஓப்பன் அந்த ஸ்டாண்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா பாத்திரம் கமுத்திக்கலாம். அந்த டப்பாவில் இருக்கிற தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டு அந்த டப்பாவை தேய்ச்சி வச்சுட்டிங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு புதுசு போல் நல்லாவே இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. தர்சிகா கொஞ்சம் சைலண்டாக இரு. அப்புறம் குழம்பு, அப்புறம் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி இது வடகம் பொரிச்சு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் வச்சுருந்து பொரிச்சது அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன். அது இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பு கொஞ்சம் இதாக தான் எம்டியாக தான் இருக்கும். சைடில் வந்துட்டு கிரைண்டர் இருக்குது. கிரைண்டரு நான் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் மாவு ஆட்டுவேன். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் டிஃபன் ஐட்டமே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதுவே பெரிய ராபடியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டோர் மேலெல்லாம் அடிக்கடி கை வைக்கிறதுனால அழுக்காக இருக்கும். அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் இது ஆல்ரெடி இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் இந்த மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் மாற்றி வச்சோம். மற்றபடி எல்லாமே இருக்கிற இடத்துலையே தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த வடகம், அப்புறம் பூஸ்ட் எம்டி டப்பா தான் இருக்குது. அதில் எதுவும் கிடையாது. இது வந்து ஸ்நாக்ஸ் டப்பா. இது வந்துட்டு மசாலா ஐட்டம் இருக்கிற டப்பா. ஸ்நாக்ஸ் டப்பாவில் அந்த கரப்பான்பூச்சி மருந்து போடலை. இதில் மட்டும் போடுவேன். மசாலா ஐட்டம் வந்துட்டு கீழே வைக்காத ரீசன் என்னென்னா, கரப்பான்பூச்சி வந்துட்டு அதுக்கு கேப்பில் பூந்துரும்னு சொல்லிட்டு நான் வைக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ஏரியாவில் உண்மையாலுமே சொல்லப்போனால் எவ்வளோ வீட்டை க்ளீனாக வச்சுருந்தாலும் மருந்து அடித்து வச்சுருந்தாலும் இயற்கை மருந்து ரெடி பண்ணி தொளிச்சு விட்டாலும் வந்துட்டு கரப்பான்பூச்சி வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் வந்துட்டு என்ன பண்ணாலும் அதுக்கு சொல்யூஷன் கிடையாதுனால டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அடிக்கடி குக்கர் லூஸ் ஆகும். நான் எப்படி அடிக்கடி லூஸ் மாதிரி கற்றுவோமோ அந்த மாதிரி குக்கர் லூஸ் ஆகிறதுனால அதுக்கு டைட் பண்ணுறதுக்காக திருக்கிளி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு நாள் வந்துட்டு போண்டா பஜ்ஜிலாம் சுடுவோம். அதனால் அதில் கடல மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து உளுந்து, மேலே வந்துட்டு இந்த ஜீரக மிளகு ஐட்டம், இதில் வந்து மசாலா ஐட்டம், இதில் சில பேக்கெட் ஐட்டம்ஸ் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். மாமியார்ட்ட வாங்கி மசாலா ஐட்டம்ஸ் அரைச்சிட்டு வந்ததே இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள், இந்த கடுகு, பெருங்காயத்துக்கு இதெல்லாம் அடிக்கடி எடுக்கக்கூடிய பொருள் வந்துட்டு முன்னாடியே வச்சுருக்கோம். ஏன்னா டெய்லியும் டக்கு டக்குன்னு எடுக்கிற பொருள். என்னைக்காவது வாரத்தில் ஒரு நாள் இல்லை 3 நாளைக்கு ஒரு நாள் இல்லைன்னா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுற பொருளை மட்டும் பின்னாடி இருக்கிற இந்த ஒரு ஸ்டாண்டில் வச்சுருக்கோம். வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர கொத்தமல்லி நான்வெஜ்ஜுக்கு அரைச்சி செய்வோம். அதனால் அது, ஊறுகாவும் என்னைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிடுவோம். அது பருப்பு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் சாம்பார் வைப்பேன். அதனால அதுவும் பேக்கில் இருக்குது. என்னைக்காவது யூஸ் பண்ணுற பொருள் வந்துட்டு பின்னாடி இந்த சின்ன ஸ்டாண்டில் வச்சுருக்கோம். அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளை வந்துட்டு இந்த பெரிய ஸ்டாண்டில் வச்சுருக்கோம். அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய அந்த டோர் வந்து உடச்சிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது, இதில் வச்சா என்ன வச்சா நல்லாயிருக்குன்னு யோசிக்கும்போது, பாத்திரத்துக்கு ஏன் நம்ம ஸ்டாண்டு வாங்கணும், பேசாமல் இந்த கபோர்ட்லேயே அடுக்கி வச்சா நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அப்பப்போ கிச்சனில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கிச்சனை ஒரே மாதிரி வச்சுருக்க மாட்டேன். அப்பப்போ சில பொருட்களை மாற்றுவேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தது. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த பொருள் எல்லாமே இங்கே இருந்தது. இப்போ ஆடி 18க்கு லைட்டாக க்ளீன் பண்ணும்போது இதை கொஞ்சம் அப்படியே மாற்றி அடுக்கி வச்சுருக்கேன். மற்றபடி இந்த இடம் வந்துட்டு எம்டியாக இருக்கிறதும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவே கபோர்டில் அந்த டோர் இருந்துச்சுன்னா கரப்பான்பூச்சி வந்துட்டு போயிருந்துருக்கும். இதுவே நம்ம பாத்திரம் மட்டும் கமுத்தி வச்சுருக்கிறனால ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, சட்னி எடுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு. அப்புறம் சிலிண்ட்ரு, அரிசி ட்ரம் வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. டோருக்குள்ளெல்லாம் மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது. நாங்கள் இதில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஏன்னா வந்துட்டு டோருக்குள்ளே வந்து டோர்லாம் இங்கே இருக்குது சைட்லாம், அதுக்குள்ளெல்லாம் வச்சா கரப்பான்பூச்சி இது வந்துருமோன்ற ஒரு பயத்தில் மட்டுமே அதில் வைக்கல. அது இல்லாமல் மேக்ஸிமம் அது எம்டியாக மட்டும்தான் இருக்கும். இந்த இதில் மட்டும் வேணால் இப்போ தான் குப்பையை தனித்தனியாக பிரிக்கணும்னு சொல்லிட்டாங்களே, அதனால அதில் இதுவும் இது பிளாஸ்டிக்கு, இதில் வந்துட்டு காய்கறி ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். அவ்வளோதான். மற்ற எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது தேவையில்லாத லொடலொடன்னு பேசியிருந்தாலும் சாரி. ஏன்னா கிச்சன் டூர் எடுக்கணுங்கிறதுக்காக எடுக்கல, என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியலைங்களா, சரி இதையும் தான் எடுத்து போடுவோம், பிடிச்சிருக்கிறவங்க பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்தோம். மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ற
பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு டங் ட்விஸ்டர் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக என் வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு குளறி பேசியிருப்பேன். அது வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூ தான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.